ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன்வா. இப்போ வந்து நம்ம பார்ட் 12 அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சாப்டர் வந்து அந்த புல்வெளி வயல்கள் இருக்குமா, அதில் வந்து தான் காட்டுறாங்க எல்லோரும். ஹீரோ வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அது அந்த கார்ட்ஸ்ன்ட்டு நீ வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்க, நீ தான் கண்டிப்பாக அந்த அசாசினாக இருக்கணும்னு சொல்லி மேலே வந்து ஸ்மோக்கு கிளார் அடித்து எல்லாத்துக்கும் வந்து சிக்னல் கொடுக்குறான். அது கொடுத்துட்டு வந்து கார்ட்ஸை வந்து அவனை கேப்சர் பண்ண அனுப்பும்போது, நீ தான் கண்டிப்பாக அந்த அபஸ் சொன்ன அசாசினாக இருக்கணும், அவங்க சொன்ன மாதிரி நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு அந்த நெற்கதிரோட நார் இருக்கும்ல கைஸ், அந்த நாரை வச்சே அந்த காடை வந்து கழுத்து நெருக்கிட்டு, யார் அந்த அபஸ், யார் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், அபஸ் ஆஃப் த 9 கலாமிட்டி, அவள் வந்து எமிசெக்டோட லீடர் அப்படின்னு சொல்லும்போது, அவள் தான் வந்து உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அசாசின் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து இந்த குயின் செக்ட் இருக்குதுல்ல, அந்த ஹீரோ போடுத்தலாம் ஒருத்தன், அந்த கிளானும் வந்து எமிசெக்ட் கிளானும் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த கார்டு வந்துட்டு, இல்லை நாங்கள் வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரி தான் எப்போவுமே சண்டை கட்டிகிட்டு இருப்போம், இது வந்து எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து 2 பேர் இப்போதைக்கு சேர்ந்து தான் வந்து இந்த அசாசினை வந்து பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சு பார்ப்பார். அவருக்கு வந்து ரெக்வஸ்ட் அதாவது அந்த டார்கெட்டு இது பண்ணுறது வந்து குயின் கிளான்னு தெரியும், ஆனால் அந்த ரெக்வஸ்டர் வந்து யாருன்னு வந்து இன்னும் ஹீரோ வந்து யோசித்து அவருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ரஃப் ஐடியாவை வந்து திங்க் பண்ணுறாரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஹீரோ வந்து நினைக்கிறாரு, எமி கிளானுங்கிறது வந்து ஒரு பெரிய கிளான் தான், எப்படி பார்த்தாலும் எங்களை 7 வருஷம் ட்ரெயின் பண்ணதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டிருக்கும், அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோன்னா அது ஒரு பெரிய கிளானால் தான் முடியும், இவங்க 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருந்திருக்காங்க, அப்போ நிச்சயமாக 7 வருஷம் வந்து ட்ரெயின் பண்ணது வந்து அந்த கிளவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்ருப்பார். ஏன்னா வந்து இதில் வேறு எந்த கிளானும் வந்து இன்வால்வே ஆகிருக்காது, இந்த அசாசின் வந்து இருக்கிறான்னு சொல்லி இந்த எமி கிளானும் இந்த குயின் கிளானும் வந்து தான் வந்து 2 கிளானும் மட்டும் வந்து தான் ஹீரோவை தேடிட்டுருக்கோம். ஏன்னா குயின் கிளான் வந்து ஹீரோ வந்து ஏற்கனவே அந்த டேலண்டான டிசபிளை போட்டு தள்ளங்காட்டி வந்து குயின் கிளான் வந்து ஹீரோவை தேடிட்டுருக்கோம். ஆனால் எமி கிளான் வந்து ஹீரோவை தேடுறதுக்கான ரீசன் வந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அவர் வந்து ரஃப் ஐடியா க்ரியேட் பண்ணி இதை எமி கிளான் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசியாக கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அசாசின் வந்து அவனும் யோசிச்சுட்ருப்பான், ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் டைம் மட்டும் தப்பிச்சா போதும், சுற்றி இருக்கிற கார்ட்ஸ்லாம் நான் கொடுத்த சிக்னல் பார்த்துட்டு வந்துடுவாங்க சொல்லும்போது, அந்த சிக்னல் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த கீழே இருப்பான் தெரியுமா, ஹீரோ பிடிச்சி வச்சுருப்பார்ல, அவன் இருந்துட்டு உனக்கு வேறு எந்த சாய்ஸும் இல்லை, ஒழுங்கு முறையே சரண்டர் ஆயிரு, ஏன்னா ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து அந்த நெற்கதிரை வச்சே வந்து அவனை போட்டு தள்ளிட்டு வந்து குயின் கிளானாக இருந்தாலும் சரி எமி கிளானாக இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேர்த்தோட கிளானோட முடிவும் ஏன் கைதா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ வந்து மலைகளுக்கு நடுவில் வந்து முகாம் மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய பேர் தங்கி இருக்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த எமிசெக்டோட டிசபிள் இருப்பா தெரியுமா, அவன் அங்கே தான் இருப்பாள். அவன் இருந்துட்டு என்ன நிலவரம், அவனை பிடிச்சாச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இருந்துட்டு, இல்லை அவன் ரொம்ப டஃப்பான டார்கெட்டாக இருக்கான், அவனை வந்து பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, இவன் நம்ம நினச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டிசபிள் வந்து யோசிச்சுட்ருப்பா ஹீரோவை பற்றி. அப்போ அந்த டிசபிள் இருந்துட்டு, நம்ம வந்து இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் அவனை சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருத்தி இருப்பாள்ல, அந்த மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த டார்கெட்ஸ் அவளும் அந்த டிசபிள் இருந்துட்டு, இல்லை அப்படி பண்ணால் வந்து அவனை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு இன்னொரு அந்த சீனியர் டிசபிள் இருந்துட்டு, ஏன் எதனால் பிடிக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஜூனியர் டிசபிள் இருந்துட்டு, நம்ம ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ரெஷர் பண்ணி அவன் எஸ்கேப் ஆகிறான்னா வந்து நம்ம நினச்சதை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வந்து நம்ம வந்து இப்போ அவன் எங்கே போவான் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு தான் அவனை பிடிக்க முடியுமே தவிர, அவனை வந்து ப்ரெஷர் பண்ணி நம்மளால் பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சீனியர் டிசிப்ளின்ட்டு சரி அவன் எங்கே போவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜூனியர் டிசிப்ளின் இருந்துட்டு, இப்போ வந்து அவன் டார்கெட்டை வந்து உடனே அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்படி ரெஸ்ட் எடுக்கணுன்னா வந்து அவனுக்கு இருக்கிற ஒரே சேஃபஸ்ட் பிளேஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து அவன் எங்கே ட்ரெயின் பண்ணானோ அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சீனியர் டிசிப்ளின் இருப்பா தெரியுமா, அவர் வந்துட்டு அப்படியே அந்த மலைகளுக்கு நடுவில் அந்த அசாசின்கள்லாம் ட்ரெயின் பண்ணாங்களே அங்கே தான் போயிருப்பானா அப்படின்னு சொல்லும்போது, ஜூனியர் இருந்துட்டு ஆமாம் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சீனியர் இருந்துட்டு நீ ஸ்மார்ட் தான், சரி அதே நீ சொல்கிற மாதிரியே வந்து நாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ வந்து அந்த சீனியர் டிசிப்ளே வந்து நினைப்பா, இவ வந்து ஸ்மார்ட் தான், அதனால தான் வந்து
மாஸ்டர் வந்து இவளை வந்து சக்ஸஸராக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மேரேஜ்னால் வந்து அது தள்ளி போயிருக்கும். அவளை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக டூலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பா. இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகுது கைஸ். அங்கே கட் ஆகிட்டு வந்து ஹீரோ வந்து அந்த மலைகளுக்கு நடுவில் வந்து தப்பிச்சு வேகமாக ஓடிட்டுருக்கிறாரு. அவரை வந்து குதிரையிலெல்லாம் வந்து துரத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவரே யோசிக்கிறார், எப்படி இவனுங்களால் வந்து நான் போகிற இடத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண அதே டைமில் வந்து ஹீரோ வந்து கரெக்டாக அந்த மலையில் வந்து தாண்டுற சமயம் தான் அதே இடத்துல வந்து அந்த ஜூனியர் டிசபிள் இருப்பாள். அவளை வந்து ஹீரோவும் பார்த்துருவாரு, இவளும் வந்து அவரை வந்து பார்த்துருவான். அப்படி பார்த்ததுக்கப்புறம் வந்து அதே டைமில் வந்து அதே சேம் டைமில் வந்து ஒரு அட்டாக் நடக்கும். அது வந்து அந்த குயின் கிளானோட எல்டர் இருப்பான் தெரியுமா, அவன் தான் வந்து அந்த அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் அட்டாக் பண்ணிவிட்டு யோசிப்பான், நான் வந்து இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, ஆனால் என்னோடய கோவத்தினால இவனை வந்து கொண்டிருப்பேன், நல்ல வேளை அவனை வந்து சாகலை அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். அதே டைமில் மேலே வந்து அந்த சீனியர் டிசபிளும் வந்து அந்த ஹீரோவை பார்த்துட்டு அவளும் வந்து அட்டாக் பண்ணுவாள். அட்டாக் பண்ணோன்னையும் வந்து அவள் வந்து ஹீரோ வந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கே பண்ணுவாள். இந்த எல்டர் இருந்துட்டு நினைப்பான், நான் வந்து இவனை கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்கெல்லாம் ஏன் வந்து அவனை கொல்லணும்னு இப்படி துடிக்கிறாங்க, என்ன ரீசனாக இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து யோசிச்சுட்ருப்பான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அந்த கிணறு மாதிரி இருக்குன்னு தெரியுமா, அந்த கிணத்துக்குள்ளே வந்து போயிடுறாரு. அவரோட இடத்துக்குள்ளேயே வந்து போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் அந்த எல்டர் வந்து இருந்துட்டு, அவன் உள்ளே தான் இருக்கணும், எல்லோரும் வந்து சேஃபாக இறங்கி தேடுங்க, என்ன ஆனாலும் சரி அவன் வந்து உயிரோடு எனக்கு வேணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் சொல்லிகிட்டு இருப்பான். டிசிப்ளாக இருந்துட்டு சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கெல்லாம் உள்ளே போவாங்க. உள்ளே போய் இறங்கிட்டு கயிற்றுல இறங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்கும். எல்லோரும் வந்து அந்த தீப்பந்தத்தை வந்து கையில் வச்சுட்டு தான் எல்லோரும் இறங்கிட்டு எல்லோரும் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. கடைசியாக வந்து அந்த எல்டர் வந்து இறங்கினோடனே வந்து அவன் வந்து பார்த்துட்டு அவனுக்கே ஒரு ஷாக்கு, இந்த இடத்துல தான் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அந்த காப்பி கிளான் இருக்கும்ல, அந்த பில்டிங் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு அவன் இன்னும் ஷாக் ஆகிறான். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அசாசினுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லாமல் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இது எக்ஸாக்ட் காப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த டிசபிள் இருந்துட்டு நாங்களும் போய் அந்த சீனியர் டிசபிள் இருந்துட்டு நாங்களும் போய் ஹீரோவை தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆனாலும் சரி அவனை வந்து நீ கொல்லக்கூடாது, உயிரோடு தான் எனக்கு வேணும், அவனை நீ கொன்னுட்டீன்னா நான் வந்து அப்செட் ஆயிடுவேன், உனக்கு இது புரியுதில்ல நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ சீனியர் டிசபிள் நினைப்பான், இவன் வருவான், இந்த எல்டரை வந்து நம்மளை ஏற்கனவே வந்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் வந்து நீ கை வெட்டினாலும் சரி கால் வெட்டினாலும் சரி அவனை கொல்லக்கூடாது, நீ கொன்னேன்னா நான் வந்து அப்செட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். அதாவது அவன் வந்து கோபமாயிருவான்னு சொல்லி. அப்போது அவன் வந்துட்டு சரி நான் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற டிசபிள் அந்த குயின் கிளானோட டிசபிளெல்லாம் இருந்துட்டு, மாஸ்டர் இதை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை பின்னாடி யார் இருக்கிறான்னு நம்ம நிச்சயமாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்டர் இருந்துட்டு ஒரு மாதிரி கிரேசியாக சிரிச்சுட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், என்னானாலும் சரி அவன் உயிரோட அவனை பிடிச்சி சித்திரவதை பண்ணியாவது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீன் அங்கே கட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணி அந்த ஜூனியர் டிசபிள் இருப்பாள் அவள் கட்டு போகுது. அவள் இருந்துட்டு எனக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரே டேஞ்சர் மட்டும்தான் வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு, இது என்ன தான் இருந்தாலும் வந்து இது நம்மளோட இடம் கிடையாது, இது வந்து அவனோட இடம், இப்போ இங்கே வந்து ஹண்டர்ஸ் நம்ம இல்லை அவன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அங்கே வந்து ஹீரோவையும் காட்டுவாங்க. அப்படி காட்டிருக்கும்போது சீன் வந்து அங்கேயே அப்படியே கட்டாயி அந்த எல்டர் கட்ட போகுது. எல்டருன்ட்டு எல்லா இடத்தையும் வந்து இந்த எல்லா பில்டிங்கும் வந்து அவசரத்தில் மேக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் அந்த ரூம்குள்ளேயெல்லாம் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 3 ஸ்வாட்ஸ் இருப்பாங்களா, 1 ஸ்வாட் 2 ஸ்வாட் 3 ஸ்வாட், அவங்களோட இடத்த பில்டிங்குள்ளே அவனோட ரூம்குள்ளே வந்து இவன் போயிடுவான். போயிட்டு இதுதான் கடைசி ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே 3 சேரும் ஒரு டேபிளும் இருக்கும். அப்படியே அவன் வந்து செவுத்தியெல்லாம் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி சர்ச் பண்ணிவிட்டு அவன் ஒரு இடத்த தொடும்போது வந்து அது திடீர்னு வந்து அந்த சேஃப் லாக் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கோல்டன் ஸ்க்ரோல் இருக்குது. அதில் தான் வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்டிங் லெட்டர் இருக்கும். அதை வந்து இந்த எல்டர் வந்து எடுத்து படிச்சுட்டு இருப்பான், என்ன இது அப்படின்னு சொல்லி. எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். ஏன்னா அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கும், இந்த மாதிரி வந்து ஊ கன்ஷாங்கை வந்து போட்டு தள்ளணும், அதுக்கான டைம் பீரியட் ஒதுக்கப்பட்டது வந்து 7 வருஷம். ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் அந்த அசாசின் குரூப்பாக இருக்குதுல்ல, அந்த அசாசின் குரூப்புக்கு வந்து சம்மந்தமே இல்லாதவங்களை எடுத்து தான் வந்து நீங்கள் இந்த ஊ கன்ஷாங்கை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு எழுதியிருக்கோம்.
இவன் பார்த்துட்டு கேவலம் ஒரு 5 லட்சம் கோல்டுக்காக வந்து எங்கள் கிளானோட ஃப்யூச்சரையும் வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்படி யோசிச்சுட்டே வந்து இவங்க யாராக இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஏங்கரில் இருப்பான். அப்படியே அவன் கத்திட்டு அவன் கியூஐ ரிலீஸ் பண்ணும்போது பக்கத்து அடிக்கிற செவுத்தில் வந்து ஒரு ஹோல் மாதிரி விழுந்துடும். இவன் வந்துட்டு என்ன பக்கத்தடி ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் பார்ப்பான். அப்படி போய் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுறான், அங்கே வந்து அந்த ரேர் ஒயிட் ஸ்னேக்ஸ் இருக்கும். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்னேக்கோட வெனம் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார் இல்லை கைஸ், அந்த பாம்பு தான். ஆனால் அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இவன் வந்துட்டு என்ன இங்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சர்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பான், திங்க் பண்ணிவிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு புக்கை அவன் பார்க்குறான். இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தா அதில் வந்து டீமனோட அந்த டீமன் கார்டு இருப்பான்ல அவனோட டெக்னிக் தான். அதில் வந்து ஒரு டெக்னிக்கு தான் அந்த புக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக வந்து டீமன் கார்டோட ஒரு டெக்னிக் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இப்போ அதோட வந்து கட்டாயி வந்து அவன் வந்து அந்த புக்கை பார்க்குறதோட வந்து இந்த பார்ட் 12 முடியுது கைஸ். அதில் நான் டக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிருப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து பார்ட் 13 வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து கண்டென்ட் அவ்வளோதான் கைஸ் இருக்குது, பூரா ஆக்ஷனாக மட்டுமே தான் இருக்கும். அவங்க பேசிக்கிறதே வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி கைஸ், நம்ம வந்து பார்ட் 13 மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய்.